அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் உள்ள குரங்குச்சாவடின்ற இடத்துல பெருமாள் மலை, அதாவது நாமமலை, பூசமலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலையை. ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து சென்றாயன் மலை, சென்றாயன் மலை அப்படின்னு பேர். இந்த மலைத்தொடர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்குச்சாவடி அப்படின்ற ஏரியாவில், அதாவது திவ்ய சர்க்கிள் அப்படின்ற சர்க்கிள்லேருந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் செல்லும் வழின்னு அங்கே தெளிவாக இருக்கும். 1 கிலோமீட்டர் தான். நீங்கள் சேலத்தில் எங்கே இருந்தாலும் அட்ரஸ் அது கிளியராக இருக்கும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து மொத்தம் 1000 படிக்கட்டில் கொண்டது. 1000 படிக்கட்டுகள் மற்றும் கொஞ்சம் கரடுமுரடான பாதைகளும் இருக்கும். மொத்தம் 2500 சதுர அடி தரையிலிருந்து உயரம். 3/4 மணிலேருந்து 1.5 மணி நேரம் நடக்கணும். இதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க யார் வேணாலும் இந்த மலைக்கு போகலாம். எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. இந்த மலைக்கு போகிற வழியில் கொஞ்சம் மூலிகையான திவ்ய தீர்த்தங்களும் மூலிகையான செடிகளும் இருக்கும். அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை வனங்கள் கொஞ்சம் நிறைந்து இருக்கும். நீங்கள் போகும்போது அவங்க உணரலாம். குழந்தைங்களோட தாராளமாக போகலாம். நாங்களே இந்த வாட்டி எங்களோட குழந்தைங்களோட தான் போனோம். ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கு போனோம் நாங்கள். ஸோ நல்ல ஒரு அற்புதமான இடம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் தான். எந்த தொந்தரவும் கிடையாது. தாராளமாக போகலாம். உடம்புல எந்த தொந்தரவும் இல்லாதவங்க ஆரோக்கியமாக இருக்கவங்க மலை ஏறலாம். நன்றி. மேலும் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக தெரியும். அப்புறம் இங்கே ஒரு கல்லுலேயே செதுக்கணும் ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். ஒரு 10-20 மினிட்ஸ் வந்தால் போதும். மேலே சாமி நல்லா இருக்கா? அடுத்தது மலை கூட்டா வருவியா? வேணாமா? ரொம்ப இந்த மாதிரி மலைக்கு வரீங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? சேலம் நாமமலையில் இருக்கோம். மலை ஏறி வந்தாச்சு மேலே. இதுதான் மலையோட உச்சி. கோபுரம் கோவில் இங்கே தான் இருக்குது. பெருமாள் சென்றாய பெருமாள் இருக்கிற இடம் தான். மலை உச்சியில் இருக்கும். அதில் நிலவு ஒரு சைடும் ஏற்காடு மலை. இது இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது
டாப்பில் இருக்கும். இப்போ அந்த மலையோட அதாவது சென்றாய பெருமாள் மலையோட உச்சியில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வியூ எந்த இடம் அப்படின்னா ஏற்காடு மலை. ஏன்னா ஏற்காடு இங்கேருந்துட்டு ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறது சரியாக இது வந்து ஏற்காடு மலை தொடருது. உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்காடோட சுற்று வட்டாரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைகளுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் சனிக்கிழமைகளில் பூஜை நடக்கும். மற்ற நாட்களில் ஐயர் வந்துட்டு வரமாட்டார்னு சொல்லி ஒரு தகவல். மற்றபடி மலை ஏறுறவங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா சேலம் சர்க்கிளில் இருக்கவங்க பக்கத்தில் டெய்லி இதை வாக்கிங் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு அற்புதமான இடம். மேலே வந்து அந்த காலையில் ஒரு 5:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்க்கிளில் இருக்கிற ஒரு 7-8 கிராமத்து மக்கள் வந்துட்டு இங்கே வந்து இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக பூஜை பண்ணிட்டு ஒரு சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூஜை பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நல்ல ஒரு திவ்ய தரிசனம். அதாவது திருப்பதிக்கு போகிறதுக்கு ஈக்குவலாக இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விசேஷங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரண்டை சூப்பு கிடைக்கும். பிரண்டை சூப்பு 10 ரூபா தான். நல்லாயிருக்கும். மலை ஏறி இறங்குனதுக்கப்புறம் பிரண்டை சூப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய ராசிகளுக்கு அதாவது நம்ம நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி மரங்கள் வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு மூலிகை குணம் கொண்ட மரம். அந்த மரத்தில் நம்ம அடியில் உட்காந்து தியானம் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். நல்ல சிறந்த இடம். நல்ல ஒரு இயற்கையாக இருக்குது. நல்ல ஒரு தூய்மையான காற்று. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த சூரிய உதயத்தையும் பார்த்து ரசித்தோம். ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் மலை ஏறிட்டோம். அதிகபட்சமாக இதுக்கு 1.5 மணி நேரம் தான் ஆகும் இந்த மலை ஏறுறதுக்கு. எந்த தொந்தரவும் எந்த ஒரு விஷப்பூச்சிகளோட பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் பாம்பு இருக்கிறதாக சொல்கிறாங்க. இரவில் வரவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும். இந்த இடம் ஒரு நல்ல ஒரு அமைப்பான இடம் தான். நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு வந்துட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு சிறந்த இடம். ஒரு தியானத்துக்கோ பக்திக்கோ ஒரு நல்ல சிறந்த இடம். நன்றி. தொடரும் எங்கள் சிவபயணம். இது எங்களுடைய 21வது மலை. நன்றி. மீண்டும் தொடரும் எங்கள் சிவபயணம். சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தொடரும் எங்கள் சிவபயணம்.